தெய்வ திருமதி சரஸ்வதி அம்மையார் அவர்கள் இக்குடும்பத்திலே திருவாளர்களை நால்வரை ஈன்றெடுத்து தங்களால் முடிந்த அளவு குடும்பத்திற்கும் சமூகம் சார்ந்தவர்களுக்கும் உழைத்து இன்று உடல் நீங்கி உயிர் ஓய்விலே இருக்கிறது. அம்மா அவர்களுக்கு அவருடைய மகனார்கள் அவர்களால் முடிந்த அளவு அவர்களை நன்முறையாக பார்த்து கொண்டனர். இடையில ஒரு மாதத்துக்கு முன்போடு அடியே வந்தபோது இந்த வேதனையெல்லாம் தனக்கு தாங்க முடியவில்லை என்று சொன்னார்களே தவிர எந்த வகையிலும் தனக்கு ஒரு இடையூறு இல்லாத ஒரு வாழ்க்கையை அவருடைய மகனார் அவர்களெல்லாம் அவர்கள் கொடுத்துள்ளார்கள். இதற்கு மேல அந்த உடம்பு தாங்காது என்பதனால ஒரு 3 நாளைக்குள்ளேயே அம்மா உடம்பை விட்டு உயிரை நிறுத்திக் கொண்டார். இவ்வளவோ முடிந்தளவு கிட்டத்தட்ட எல்லா ஊரிலும் சென்று அவர்களுக்கு தேவையான மருத்துவத்தை கொடுத்து ஏதோ ஒரு வகையில் ஊன்றுகோலாக நம்முடைய குடும்பத்துக்கு இருக்க வேண்டும் என்று தாயார் அவர்களை நம்மால் முடிந்த அளவு தேவையான மருத்துவத்தை செய்த போதிலும் காலம் வந்தவுடனே அந்த கூட்டை விட்டு உயிர் போய்விட்டது. செய்த தவம் பேரனுடைய ஒரு திருமணமாவது பார்த்துட்டு அம்மா போறதுக்கான வாய்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த உயிர் போகின்ற பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க, கூட யார் இருந்தாங்க, சொந்தவங்க யாராவது கூட இருந்தாங்களா, பசங்க கூட இருந்தாங்களா அப்படின்னா, புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவடித்துட்டு ஐவேர் தொண்டை மேலே போயிட்டு கவம் போகுமா, கண்ணு சொருகும், செவி ஓசை குறையும், வாய் தடும்பும், உடம்பு நடக்கும், ஐம்புலனும் தன்னை போல ஒரு வேலை செய்யும். அப்போ அந்த உடம்பு சுருங்கும் போது உயிர் ஒடுக்க ஆகும்போது அதுக்கு என்ன தோணும்னா, தன்னை ஈர்த்தெடுத்த மரபுகளையோ பேரனையோ பார்த்தா ஒரு விருப்பத்தோட போகும். இல்லைன்னா ஒரு ஆசை எல்லாம் கேட்பா, கடைசி ஆசை என்ன, கடைசி ஒவ்வொரு விருப்பத்துக்கும் ஒவ்வொரு பிறப்பு உண்டு, ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு பிறப்பு உண்டு. அதனால தான் பெரியவங்கெல்லாம் ஒரு சிலர்னா கடைசி ஆசை என்ன, கடைசி ஆசை என்ன யார் போனாலும் கேட்பாங்க. இப்பெல்லாம் இடமொழி போனால் கடைசி ஆசை என்ன கேட்க போகிறாங்க, கருப்பெப்போ அடப்பெப்போ அதான் கேட்பாங்க. வேற கேட்கறத காலம் 20-30 வருஷம் ஊருக்கு போனோம்னா யார் பார்த்தாலும் அடப்பு இருக்கா அடப்பு இருக்கா. ஆனால் முறையாக அந்த உயிர் ஏதாவது விரும்பிச்சா, அவங்க ஏதாவது விருப்பப்பட்டாங்களா என்று கேட்பது ஒரு மரபாக இருந்தது. பிறகு நம்மால் முடித்தது அந்த உயிர் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வழக்கமும் இருந்தது. என்ன சட்டம் வந்து தூணோர் மகளிர் தான் இருக்கிறது. அந்த அக்காலத்தில் ஏன் இறந்த வீட்டிலிருந்து 16 மணி வெளியே போகிறது, வருஷாந்திரம் முடியாமல் வெளியே போகக்கூடாது அப்படின்னா, வாகன வசதி இல்லை, மலை ஏறதுக்கு வாகனம் இல்லை, சாலைகளில் வாகனம் இல்லை. எனவே ஏற்கனவே வீட்டில் ஒரு காரியம் நடந்திருக்கிறது, பயணத்தின் மூலமாகவோ பெரிதாக காரியம் நடந்த மக்கள் ஆற்றை கடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் ஆற்றுக்குள்ள வசதி துடுப்பு வழியாகத்தான் போகணும். ஏதாவது ஆற்றை கடக்கும் போதோ மலை ஏறும் போதோ சாலையில் போகும்போதோ மீண்டும் ஒரு விபத்து அந்த வீட்டுக்கு ஏற்படக்கூடாதுன்னு கருவுற்றவங்க இருந்தாலும் யாராவது வீட்டில் இறந்தாலும் இதெல்லாம் போகக்கூடாது என்று பெரியவங்க முறைமை கருதி வச்சிருக்காங்க. அது மூடப்பழக்க வழக்கம் இல்லை, அது ஒரு முறைமைக்காக வைக்கப்பட்ட பழக்கம். இப்பெல்லாம் அமெரிக்காவில் இருந்தால் கூட இறந்தா அடுத்த நாள் இங்கே விட்டலாம். எனவே அந்த முறைகள்லாம் கிடையாது. 16 வரைக்கும் இருந்து யாராவது வீட்டுக்கு வந்து துக்கம் அரிசிக்க இருந்தால் வீடு நிறைவீடாக இருக்கக்கூடாது என்பதற்காக இருக்க வேண்டும். இங்கே 16 நாளும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொண்டுதான் இருந்தாங்க. எனவே 16 நாள் முடிந்து அம்மையாருக்கு நிறைவு நாள் கிட்டத்தட்ட கருவிலே 300 நாள் இந்த 4 மகள்களை பெற்ற தாய் அவர்களுக்கு செய்கின்ற காரியத்தின் நிறைவான காரியம் முன்பே பதிகத்தினுடைய முன்பே அடியேன் சொன்னது போல அக்காலத்திலே 6000 கோடி பொண்ணுக்கு அதிபதி பட்டினத்தார். சோழ நாட்டு மன்னனுடைய அவருடைய களஞ்சியம் கருவூலத்தில் பொண்ணும் பொருள் குறைந்தால் கூட பண்ட மாற்றுவதற்காக கைமாற்றி பட்டினத்தார் எடுத்தால் பணத்தை வாங்கணும்.
எப்போ அப்படின்னா போர்க்காலங்களில் மன்னருடைய படையில கிட்டத்தட்ட மக்களுக்கு செலவு செய்து பொண்ணு பொருள் வீணாகி இருக்கும். பட்டினத்தாரிடத்தான் கைமாற்றி அவர் செலவு செய்தார் என்று வரலாறு சொல்றார். அவர் கூட காலற்ற ஊசியும் காராது காணும் கடைபிடிக்க என்று தன்னுடைய மகன் மருதுவானம் சொன்ன ஒரு சொல்லுக்காக துறவை மேற்கொண்டார். அவருடைய தாயார் அழுகின்ற பொழுது தன்னுடைய கணக்கு பிள்ளை சேந்தனாரிட்ட பொருள் கொடுத்துட்டார். மனைவியிட்ட பொருள் கொடுத்து வர்ற சிவனடியாரிட பொருள் கொடுத்துட்டார். மகன் அப்பாவுக்கு பாடம் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அவங்க அம்மா அழுகின்ற பொழுது சொல்லுகிறார், யாருக்கு வேண்டாலும் நான் செய்து விடுவேன், உனக்கு செய்வதற்கு என்ன செய்வது என்று தெரியாது, என்னை ஈர்ப்பெடுத்த உனக்கு நான் என்ன செய்ய போகிறேன், காரியத்தை நிறைவாக செய்கிறேன் என்று சொல்கிறார். துறவு மேற்கொண்ட பட்டினத்து அடிகள் துறவினாலே முதல் இலக்கணம் 10 இலக்கணம் முதல் இலக்கணம் ஊரை விட்டு போயிடணும். ஏன்னா ஊருக்குள்ள தான் மாமன் மச்சை சித்தம் தெரிவிக்கிற நீங்க சாமியார போயிட்டான்னு கேட்டு வருவோம். ஆனால் அவர் தன்னுடைய பூம்புகாரை விட்டு போகாமல் அம்மா இறக்கிற வரைக்கும் ஊரில் இருந்தார். அம்மா இறக்கிற மனசித்தியால் அறிந்து இடுகாட்டுக்கு வருகிறார். அங்க சுட்ட இடத்துல விறகு கட்டையில சுடுவதற்கு ஆயத்தமாகிறாங்க. என்னை ஈர்த்தெடுத்த தாயை விறகிட இட்டு சுடுவதா என்று வாழைத்தண்டு வாழை மரத்தை கொண்டு வர சொல்கிறார். இந்த வாழை மரத்தை தண்டுகை விரித்து தாயாரை படுக்க வைத்து இந்த 10 பாடலை அங்கே பாடுகிறார். பாடி அம்மாவுக்கு நெருப்பிலே அவர் நெருப்பு மூட்டவில்லை, தன்னுடைய சொல்லிலே நெருப்பு மூட்டுகிறார். அந்த நெருப்பு எங்க வந்ததுன்னு அவரே பாட்டு சொல்றார். 7வது பாட்டு அதில் வரும். முன்னமிட்டதி தென்னிலங்கை, இலங்கை எதிர்க்கு ஒரு தீ வந்தது, பின்ன இட்டதி தென்னிலங்கை, முன்னமிட்டதி முப்புறத்தில் சிவபெருமான் 3 புறத்தையும் கண்ணட பார்த்தா தெரிஞ்சிருச்சு. பின்னால தென்னிலங்கையில ஒரு தீ, என் அன்னை இட்டதி அதிகரித்து, எங்க அம்மா எனக்கு வெப்பத்தாலதான் இந்த உணவு கொடுத்துருக்காங்க. இந்த உயிரணு போய் அம்மாவுடைய வெப்பத்தினால உயிராச்சு. ஒரு அரிசி சோறாவதற்கு நீரும் நெருப்பும் எப்படி துணை இருக்குதோ அதுபோல அம்மாவுடைய வயிற்றுல வைத்து பானைக்குள்ள நீரும் தாயாருடைய நெருப்பும் அன்னையிட்டதி அடிமையிற்றிலே அந்த தீ என்ன இருக்குது, யாரு விட்டதி மூழ்க மூழ்கவே என்று பட்டினத்தார் பாடியவுடனே வாழைத்தண்டு எரிய அம்மா அப்படியே திருநீராக மாறுகிறார். அப்பொழுது பாடிய பாடல் தான் வந்திருப்பவர் எல்லாரும் அவருடைய தாயார் திருவடி அடைந்திருந்தால் மனதார அந்த அம்மா இறைவனிட்டிருந்து உங்களை வாழ்த்த வேண்டும் என்று, உயிரோடு இருந்தால் அந்த பெரியவர்களை நீங்க மதித்து வாழ வேண்டும், அவருடைய வாழ்த்து உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளும். ஏன்னா ஈர்த்தெடுத்த தாய் தந்தை எவ்வளவு செய்தாலும் அவருடைய காலம் அவருடைய வயது வேறு. இப்ப நாம் வாழுகின்ற காலம் வயது வேறு. அவர்களுக்கு சொல்லி புரிய வைப்பதற்குள்ள நாம் காலத்தை கடந்து விடலாம் என்று நாம் எண்ணக்கூடாது. ஆனால் நாம் குழந்தையாக இருக்கின்ற பொழுது பல 100 முறை கேட்டாலும் இதுதான் தங்கம், இதுதான் சாமி, இப்படித்தான் பொறுமையா சொல்லி சொல்லி நம்மை வளர்த்த தாய் மூப்படைந்த போது பேசினா பொறுமையா கேட்கணும், இல்லைன்னா கடந்து போகணும். எதிர் சொல்லாம இருக்கணும். அவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை என்ற சிந்தனையை நாம் வைக்கிறோம். தென்புலத்தால் தெய்வம் பொங்கல் என்று வள்ளுவர் போற்றுகிறார். எனவே வந்திருக்கின்ற எல்லாரும் தாய்க்குரிய விரியுக்குரிய பாடல் ஓதப்படுகிறது. பக்கம் 90 எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம்.